Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கான ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். முக்கியமான 2 மார்க் and 3 மார்க் and 5 மார்க் क्वेश्चंस and 8 மார்க் क्वेश्चंस எல்லாமே பார்க்கலாம். குறுவினா, சிறுவினா, நெடுவினா இது போக இலக்கணத்துல உள்ள क्वेश्चंस எல்லாமே பார்க்கலாம். சோ தமிழ்ல பாத்தீங்க அப்படினா நீங்க ஈஸியாவே பாத்தீங்க அப்படினா 95 பிளஸ் மேல வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அவுட் ஆஃப் 100க்கு. சோ அத வந்து நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படிங்கறத நான் உங்க புக்கை வச்சு தான் சொல்ல போறேன். சோ அதனால வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. உங்க புக் எடுத்துக்கங்க. இல்ல அப்படின்னா உங்களுடைய கைடு எடுத்துக்கங்க. நான் சொல்ற क्वेश्चंस எல்லாம் பென்சில் ஆர் பென்னை வச்சு மார்க் பண்ணிக்கங்க. சோ இதை தாண்டி வேற क्वेश्चंस வந்து கேட்க மாட்டாங்க. சோ குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கான ரொம்ப முக்கியமான இலக்கணத்துல உள்ள क्वेश्चंस குறுவினா, சிறுவினா, நெடுவினா இது போக புக்குக்கு பின்னாடி இருந்து கேட்பாங்கல்ல. சோ இலக்கணத்துல இருந்து கட்டுரை, கடிதம் அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி 10th ஸ்டூடெண்ட் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அண்ட் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கான இம்பார்ட்டன்ட் ஈஸியான ஸ்டடி மெட்டீரியல்லாம் என்கிட்ட இருக்குது. அந்த மெட்டீரியல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயல் 1ல் கற்பவை கற்ற பெண். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. வினை அடியை விதிகளுடன் இணைத்து தொழிற்பெயராக உருவாக்குக. கண், சிரி, படி, தடு கான். ஓகேங்களா? ஸோ இது வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் கட்டு, சொட்டு, வழிபாடு, கேடு, பாடுதல் இத்தொழிற்பெயர்களை வகைப்படுத்துக. ஸோ இது வந்து அதிகமாக கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது திறனறிவோம், பலவுள் தெரிக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒன் வேர்டை வந்து நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துக்கோங்க. ஒன் வேர்டு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்துங்க. 15ல் ஒரு 12-13 கொஸ்டின் புக் பேக் கேட்கலாம். ஸோ அதனால் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த பாட்டு கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்கல்ல. ஸோ அதனால் வந்து எல்லா மனப்பாடப்பட்டா இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எல்லா பாடலுமே உங்கள் புக்கில் உள்ள செய்யுள் பகுதி எல்லாத்துலேயே ஆசிரியர் பெயர், ஸோ அதில் உள்ள இலக்கண குறிப்பு, சொல்லும் பொருளும் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒன் வேர்டு அட்டென்ட் பண்ணுறதுக்கு இப்போ குறுவினா, சிறுவினா, நெடுவினா வந்து பார்க்கலாம். நீங்க நம்மளுடைய டியூஷன்ல எதுவும் ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ குறுவினாவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வேங்கை என்பதை பழைய புக்கில் வேங்கைன்னு இருந்தது. ஸோ இப்போ வந்து பலகை, பல பிளஸ் கை அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து பிரிக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க நிச்சயமா கேட்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே இவ்வழிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. ஸோ இதுக்கு முன்னாடி பழைய புக்ல வந்து இவ்வழிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்கள்னு இருக்கும். பட் இப்போ வந்து இதுல என்னென்ன பாட்டு இருக்கப்ப மண்ணும் சிலம்பை, சிலப்பதிகாரம், மணிமே கலை வடிவே, மணிமே கலை. ஸோ இது ரெண்டும் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை எழுதுக. நெல் வகை பெயர்களை குறிக்கும் பெயர்களை எழுதுக. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அதனால நிச்சயமா பார்த்துங்க. சிறுவினாவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுலேருந்து தான் நிச்சயமா ஒன்று கேட்பாங்க. தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் ஏறு சுட்டுவன யாவை, அப்படி இல்லை அப்படின்னா புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இது போல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு இது ரெண்டுலேருந்து தான் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. பட் குவார்ட்டர்லி அப்படிங்கிறனால ப்ராபபிளி இது கூட கேட்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் இது மிட்டம்ல கூட நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்தாங்க. அறிந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாதது, ஸோ அனைத்தையும் தொழிற்கும் தொழிற்பெயர்கள் வந்தது. ஸோ இது விட்டுருங்க. பட் நீங்கள் வந்து இது பார்க்க தேவையில்லை. இது வந்து நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு நான் இதையே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் இது கேட்டாலுமே நீங்கள் அடுத்த இயர்லேருந்து கேட்கக்கூடியது நீங்கள் எழுதிடலாம். நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எழுதிடலாம் 2-3 மார்க்கு. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் அதை விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ நெடுவினாவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவனார் வழி என்று விளக்குக. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ அடுத்தது புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணைகளையும் அடுக்கு தொடர்கள். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அடுக்கு தொடர்களும் ஒலிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன, ரொம்ப முக்கியம், கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு புக்குக்கு பின்னாடி உள்ளதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொழிபெயர்ப்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மொழிபெயர்ப்பு தமிழாக்கம் தருக கேட்பாங்க. இஃப் யூ டாக் டு அன் மேன் இன் எ லாங்குவேஜ் ஹி அண்டர்ஸ்டாண்ட் தட் கோஸ் டு ஹிஸ் ஹெட். ஸோ அது வந்து பார்த்துங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வினைமுற்றை வினையாளனையும். ஸோ இது வந்து அதிகமாக கேட்குறாங்க. உங்களுக்கு அந்த 2 மார்க்ல இலக்கணத்திலேருந்து கேட்குற 2 மார்க்ல கேட்பாங்க. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நயம் பாராட்டுதல். ஸோ இந்த நயம் பாராட்டுதல் வந்து பார்த்துக்கோங்க. தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது தமிழ் எண்கள் உங்களுக்கு நிச்சயமா கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது அகராதியில் காண்க. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்
கொஸ்டின். ஸோ இது பார்த்துக்கோங்க. காட்சியை கண்டு கவினுரை எழுதுதல் நிச்சயமாக கேட்பாங்க ஒரு இது. ஸோ அதனால் இதையும் பார்த்துக்கோங்க, 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அடுத்தது கலை சொற்கோள், ஏதாவது 2 கொடுத்து 2 மார்க் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இது வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த கலை சொற்கள், தமிழாக்கம், இது காட்சியை கண்டு கவினுரை எழுதுதல், நயம் பாராட்டுதல், இது எல்லாமே வந்து இந்த யூனிட்ல இல்லை. உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் 4 யூனிட் இருக்குது. 4 யூனிட்லையுமே நீங்கள் வந்து பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை படிவம். ஸோ இது பார்த்துக்கோங்க. பட் இதை விட அதிகமாக மேல்நிலை சேர்க்கை படிவம் தான் கேட்குறாங்க. பட் இதையும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்த இயலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பல குருவினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்று அடுக்கு தொடரானது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடர் ஆகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூடியுள்ளார். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகள். ஸோ இந்த 3 கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின், உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை என பரிபாடல் வழி என்று அறிந்தவற்றை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இது மட்டும் பார்த்துங்க. இது ரொம்ப ரேர் கேஸ் தான். உயிராக நான், பல பெயர்களில் நான், அதாவது காற்று, அதை பற்றி. ஸோ அது வந்து வேணா விட்டுருங்க. ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பெருமம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பின்னாடி புக்குக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது இரு சொற்களை பயன்படுத்தி ஒரே தொடர் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ல அதிகமாக கேட்பாங்க. ஸோ அது அப்புறம் மொழிபெயர்க்க. ஸோ இந்த மொழிபெயர்க்கோட நீங்க விட்டுறலாம், ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்து மடல், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நெடுவினால கேட்குறாங்க, 8 மார்க்ல 10 கேட்குறாங்க. வாழ்த்து மடல் மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பினை கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி வாழ்த்து மடல் எழுதுதல். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுதல். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கல அந்த பிக்சர் இருக்குல்ல, ஸோ அதுதான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு கலை சொற்கள் எப்பவும் போல தான். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்தது அடுத்த 3வது யூனிட்ல குருவினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூடப்படுவதாக முத்துராமசாமி பிள்ளை தமிழ் குறிப்பிடுகிறது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. தண்ணீர் குடம், தண்ணீர் குடி, தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை வகையை கண்டறிந்து விரித்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது சிறுவினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்திகள். ஸோ அந்த கொஸ்டின் வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆட்டிய நயத்தை விளக்குக. ஸோ அந்த கொஸ்டின். ஸோ இது 2 மட்டும் பார்த்துங்க, வேற எதுவும் தேவையில்லை. ஓகே, அவ்வளோதான். நெடுவினாவை பொறுத்தளவில் பார்த்துங்க அப்படின்னா அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டிருக்க. அந்த கொஸ்டின், நீங்கள் உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. ஸோ இந்த 2 கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருக்குறள், அதுக்கு முன்னாடி புக்குக்கு பின்னாடி உள்ளது பார்த்துக்கிறோம். பழமொழியை நிறைவு செய்ய. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொழிபெயர்க்க பார்த்துக்கோங்க. கடிதம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிச்சயமா கேட்பாங்க. நிறைய தடவை எக்ஸாம்ல பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க, கண்டிப்பா கேட்பாங்க. உணவு விடுதியொன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நயம் பாராட்டுதல் கண்டிப்பா கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீலை அது கொடுத்துருக்காங்கல்ல, சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கின்றார்கள். ஸோ அந்த மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் பார்த்துக்கணும். அப்புறம் அகராதையில் இதுன்றது இந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதுதல். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்துங்க, இந்த பிக்சர் அதிகமாக எக்ஸாமில் கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து கலைச்சொற்கள், இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இந்தது திருக்குறளை பொறுத்தளவில் நச்சப்படாதவன் செல்வம். இத்தொடரில் வண்ணமிட்ட, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல வண்ணமிட்டுலாம் காமிக்க மாட்டாங்க, அடிக்கோடிட்டு காமிச்சிருப்பாங்க. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான பொருள். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினா பொறுத்தளவில் வேலோடு நின்றால் இடு என்றதும் போலும் கோலோடு நின்றான் இரவு குறளில் பயின்றுந்துள்ள அணி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ அடுத்த யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
தொடர்களில் வலுவமைதி வகைகளை இனங்கண்டு எழுதுக. ஸோ அது அதிகமாக கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது குருவினா பொறுத்தளவில் மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் தருக, நிச்சயமாக கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டும். அடுத்தது சிறுவினாவை பொறுத்தளவில் மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன், விளக்கம் தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பல துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது. ஸோ அது ரெண்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஏதேனும் 2 வலுவமைதிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ இந்த 3 கொஸ்டின். நெடுவினாவை பொறுத்தளவில் இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. கற்றேன் என்பாய் கற்றாயா. ஸோ சாரி, கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்கிறது வெற்றி வேர்க்கை. மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுடரை ஏற்றிய கதையை பற்றிய உங்களின் கருத்துக்களை விவரிக்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இது பார்த்துக்கோங்க. இதே புக்குக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொழிபெயர்க்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கேட்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய் செழுமையை செய்க. தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நூலக உறுப்பினர் படிவம், நான் இதுக்கு முன்னாடி ஒரு படிவம் இருந்துச்சுல, பட் அதை விட நூலக உறுப்பினர் படிவம் கேட்கறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்துக்கங்க. ஸோ அடுத்தது தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்ய, அகராதையில் காண்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கங்க. காட்சியை கண்டு கவிதை எழுதல், இதுவும் அதிகமாக எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பள்ளியில் நான் வீட்டில் நான், இது ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்டாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பார்த்துக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. பள்ளியில் நான் வீட்டில் நான். அடுத்து கலைச்சொற்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் 10ஆம் வகுப்பு தமிழ் குவார்டர்லி எக்ஸாம் காலாண்டு பொதுத் தேர்விற்கு படிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான குறுவினாக்கள், சிறுவினாக்கள், நெடுவினாக்கள் மற்றும் இலக்கணத்தில் உள்ள வினாக்கள் அண்ட் அணிகள். ஸோ இதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தாண்டி வேறு கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸே இல்லை. அண்ட் ஒன் வேர்டை பொறுத்தவரை எல்லாமே பார்த்துக்கோங்க, புக்கில் உள்ள புக் பேக் எல்லாமே. அடுத்து இந்த பாட்டு, எல்லா செய்யுள் பாட்டு, அதோடைய ஆசிரியர் நேம், அதுக்கப்புறம் அதில் உள்ள இலக்கண குறிப்பு, சொல்லும் பொருளும், அந்த பிரிக்கிறது சேர்க்கிறது, புணர்ச்சி, பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி வராது, பகுபத உறுப்பிலக்கணம். ஸோ இதெல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக 100க்கு 100 ஸ்கோர் பண்ண முடியும். அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.